நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன்டா, எனக்கு பொறுக்க முடியாம அரசியல் கூட்டம் போட்டு போட்டு ஒருத்தனுக்கு ஏறல. கோபி செட்டிப்பாளையத்தில் ஒரு 10-50 எருமையை கொண்டு கட்டிட்டேன். மைக் செட்லாம் கட்டி சீரியல் செட்லாம் வச்சு வீடியோ கூட இருக்கு, போட்டு பாருங்க. வச்சு அந்த எருமிட்ட பொருளாதார புள்ளி விவரம் 1976 நம்ம நாடு எங்க இருந்துச்சு, அப்ப நம்ம தொழில் வளம் எப்படி இருந்துச்சு, 86 எப்படி இருந்துச்சு, அன்றைய நம்ம நாணய மதிப்பு எங்க இருந்துச்சு, இன்னைக்கு நம்ம நாணயத்தினோட மதிப்பு எங்க இருக்குது, நாணயமே இருக்குதான் எங்க இருக்குதுன்னு பேசி புள்ளி விவரங்களோட தொழில் வளர்ச்சி எவ்வளவு, மற்றபடி கல்வி வளர்ச்சி எவ்வளவு, நாட்டில் எவ்வளவு தொழிற்சாலைகள் பெருகுச்சு அப்படின்னு புள்ளி விவரத்தோட ரொம்ப சீரியஸா அந்த எருமை மாட்டிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். மடமடன் ஒருத்தன் வந்தான், என்னங்க பாபா போய் எருமை மாட்ட பேசுறேன், வாட் டிஃபரன்ஸ் இட் மேக்ஸ், இவ்வளவு நாள் உங்கள்கிட்ட பேசி என்னடா ஏறி போச்சு, எருமாட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு ஒரு ஆறுதல், எருமைட்டு தானே பேசணும் விடு, உங்ககிட்ட பேசி பேசி நீ இந்த ஆட்சியை மாத்துவேன்னு எதிர்பார்த்து நான் ஏமாந்து போய் ஏக்கத்துல சோர்ந்து போறதை விட எனக்கு ஒரு சோர்வு மிச்சம். எனக்கு என்ன ஆத்திரத்துக்கு 4 பேசணும், அதுக்கு ஒரு 4-5 எருமைட்ட பேசணும், உங்ககிட்ட பேசணும், இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ். மனிதர்கள் நிச்சயம் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். என்ன கூட்டம் கேட்கறீங்க, போய் சிந்திக்கணும், செயல்படணும், அவ்வளவுதான். எருமைகளை போட்டு கூட்டம் நிறுத்தினா எனக்கு கேஸ் இல்ல தெரியுமில்ல, பப்ளிக் ஆர்டர் கட்டிச்சு ஒண்ணும் சொல்ல முடியாது. நீ குறுக்க போனா டிராபிக் போலீஸ் கேஸ் போட்டுரும். எருமை போச்சுனா ஏவையா போடுங்க, எனக்கு 2 ஒண்ணுதான் தா. எனக்கு என்ன, உங்க நெஞ்சுக்கு இல்லைனாலும் நாளைய தலைமுறையினருக்காவது இந்த கேசட்டுக்கள் அவங்களுக்கு படிக்கட்டும். நான் அன்னைக்கே கூட்டத்தில் சொல்றேன், உங்களுக்கு ஏற வேண்டும் என்பதற்காக அல்ல, என்றோ ஒரு நாள் இந்த எருமைகளுக்கு ஏறும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டங்கள். நாம ஒன்னும் அந்நியர்கள் அல்ல. First you must feel that we are sons of the soil. இங்கே பேசுவது about patriotism, not partiality or law break. First thing, patriotism. எங்களை ஒரு இஸ்லாமியனாக வாழ இந்த நாடு அனுமதிக்காத வரையில் இந்த நாட்டின் எந்த சட்டத்தையும் மதிக்கவே முடியாது, மாட்டோம். நாங்கள் முதலில் இஸ்லாமியர்கள், அதன் பின் தான் இந்தியர்கள். எங்களை ஒரு இஸ்லாமியனாக வாழ எந்த நாடு அனுமதிக்கவில்லையோ அந்த நாட்டுக்கு நாங்க சின்சியரா இருக்கணுமா இல்லையாங்கிறது எங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ரா.